சாண்ட்ரா வந்து ஐ ஃபீல் சில இடங்கள்ல ரொம்ப ஃபேக்கா இருந்திருக்காங்க. ஏன்னா, அவங்க சொன்ன ஒரு விஷயம், அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாருவோட அந்த கேப்டன்சி டாஸ்க்ல ம். அவங்க கண்ல அடிச்சாங்க இல்லையா? அதுல அ உங்களுக்கு அந்த தீர்ப்புல உடன்பாடு இருக்கா அப்படின்னு வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்கும்போது, இல்ல, இல்ல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. இவங்களா ஒண்ணு சொல்லிட்டாங்க. அப்படியே கேரி ஆயிடுச்சு. பட் வெளியில வந்து பார்க்கும்போது நான் பார்த்தேன் தட் அவங்க அந்த அந்த இதுல அந்த தீர்ப்புல அவங்க ஆக்சுவலா அக்ரி பண்ணியிருக்காங்க. ம். ஆமா சரிதான், ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நெறைய அந்த பால் ஊத்துற விஷயம், எஃப்ஜேக்கு பால் ஊத்துற ஒரு விஷயம். நான் இத கேட்கவே இல்ல, நான் இத கேட்கவே இல்ல அப்படின்னு ம். வீக்கெண்ட் எபிசோட்ல சொன்னாங்க. ஆனா வெளிய வந்து பார்த்தா அவங்க ஆக்சுவலா அத கேட்டிருக்காங்க. ம். அது நடந்திருக்கு. அதெல்லாம் குறும்படமா காட்டவே இல்ல. இதெல்லாம் பண்ணியிருந்தா அப்போ அவங்களோட இது ரியல் ஃபேஸ் அப்பவே தெரிஞ்சிருக்கும். அவங்க பொய் சொல்லியிருக்காங்க நெறைய இடங்கள்ல அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க ஃபேக்குன்னு தோண வைக்குது. ஸோ அவங்க வந்து விக்ரம் கிட்ட இந்த அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி அங்கிருந்து போயிடுறாங்க. ஏதாவது ஒரு கியாஸ் கிரியேட் பண்ணிட்டு அங்க போனத எஸ்கேப் நான் ஆயிரும். பார்த்திருக்கேன். ஸோ எஸ்கேப் ஆகுறதுல அவங்க சொல்லிட்டு அங்க நீங்க அடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி ம். சொல்லிட்டு போயிடுறாங்க. அத நான் பார்த்ததுனால எனக்கு சில விஷயங்கள் அவங்க பண்றது ஃபேக்கா இருக்கு. பட் எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சில விஷயங்கள் பார்க்கும்போது ஃபேக்கா தான் தோணுது. ஓகே.